அன்பானவர்களே, இந்த புதிய வருஷத்தின் துவக்கத்திலே இந்த முதலாவது ஜூம் மீட்டிங் கூடுகையிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மறுபடி இந்த புதிய வருஷத்துல இருக்க போகிற ஜூம் மீட்டிங்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஒன்று சேர்ந்து நாம் இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ கூட நம்ம ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த ஜூம் மீட்டிங்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு மறுபடியும் சொல்லிக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த ஜூம் மீட்டிங் காரியங்கள் எல்லாமே யூடியூப்ல வருதுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ஸ்க்ரீன்ல கூட பார்க்குறீங்க. வேர்ட் பை வேர்ட் பைபிள் ஸ்டடி எட்வினா ஜோனாஸ்ன்னு போட்டிங்கன்னா, நம்முடைய அந்த பதிவுகள் எல்லாம் யூடியூப் ஃபார்மேட்ல வரும். நீங்க உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் பிடிக்கிற பட்சத்துல உங்க நண்பர்கள் கூட இந்த நிகழ்ச்சிகளை பத்தி நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இந்த யூடியூபின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அவங்களை கேட்க சொல்லி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உற்சாகப்படுத்தலாம். நாம் ஒன்றிணைந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற, ஆண்டவரின் வசனங்களை ஆழமாய் தெரிந்து கொள்ளுகிற ஒரு அழகான ஒரு கூட்டமாக நாம் உருவாகணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் நாமத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆசை. கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக. சரி, நம்ம இப்போ யாத்திரை ஆகமம் நம்ம ஒரு 2 வாரம் கூட சொல்ல முடியாது, 4 வார இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் நம்ம யாத்ராகமத்துக்குள்ள போறோம். ஒருவேளை உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னா, நம்ம நடுவில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் 2 வாரம் வச்சிருந்தோம். அதற்கப்புறம் ஒரு வாரம் கிறிஸ்மஸ் லீவுங்கிறதுனால அதை நம்ம விட்டுட்டு மறுபடியுமாக நம்ம இப்போ வரோம். நம்ம யாத்திரை ஆகமம் 10 வரைக்கும் முடிச்சிருந்தோம். இந்த 10உடைய ரீகேப், அதாவது அதை பற்றின மிக சுருக்கத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம போனோம்னா நமக்கு இந்த யாத்திராகமம் 11வது எபிசோடு புரியறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ இது யாத்திராகமம் 10உடைய சுருக்கம். அந்த 10உடைய சுருக்கத்துல நம்ம சொல்லப்போனா 5:12 யாத்திராகமம் 5:12 இஸ்ரேல் ஜனங்களுடைய மறுதலிப்புல சோர்ந்து போன மோசே, யாத்திராகமம் பகுதி 11, அந்த 10 பகுதியில நம்ம சோர்ந்து போன மோசே ஆண்டவர்கிட்ட பேசுறான். நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ள ஒருவன். நீங்க அந்த வசனத்தை கூட நீங்க உங்களுக்கு நான் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வசனத்துல 6வது அதிகாரம், விருத்த சேதனம் இல்லாத உதடுகளும் சொல்லிட்டு 30வது அதிகாரத்துல கூட சொல்லுவான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்னு. அப்போ அவனுடைய அந்த 14வது வசனத்திலையும் 20வது வசனத்திலையும் இடையில ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம போன யாத்திராகமம் 10ல முக்கியமா பார்த்தோம். அது என்னன்னா, மோசே சொன்ன வம்ச வரலாறு. மோசே கொடுத்த ஒரு வம்ச அட்டவணை, வம்ச வரலாறு நம்ம பார்த்தோம். அதை போன வாரம் ரொம்ப விலாவாரியா பார்த்தோம். ஆனா இப்போ அதோடைய மிக சுருக்கத்தை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 14வது வசனத்திலே விருத்த சேதனம் இல்லாத நீங்க அந்த பாக்கிறீங்க, விருத்த சேதனம் இல்லாத உதடுள்ளவன்ட்டு. 20வது வசனத்திலையும் உதடுகள் உள்ளவன் இருக்கப்போ நடுவுல வருகிற இந்த வம்ச அட்டவணை ஒருவேளை இப்படியாக இருந்திருக்க கூடும். மோசே இதை பின்பாக யாத்திராகமத்தை எழுதும் போது தன்னுடைய தகுதியை பற்றி தானே யோசித்து அதற்கான ஒரு மன நிறைவுக்காக இந்த வசனங்களை கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வேத அறிஞர்கள் உண்டு. ஏன்னா நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் சொல்றப்போ தன்னை பற்றின ஒரு தாழ்வான எண்ணம் அப்படின்னு பாக்குறப்போ இந்த அட்டவணை என்ன சொல்றதுன்னு கேட்டா, மோசே எப்படி லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், ஆரோன் எப்படி லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேவியர் கோத்திரத்துடைய சில விவரங்களை சொல்லுது. ஆரம்பத்துல இருந்து சொல்லுது. அதுல 3 முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் தடவையா லேவி மோசே தன்னுடைய பெற்றோர்களை பற்றி பேசுகிறான். அம்ராம், ஹெகோபாத் அப்படின்னு நம்ம இதை பேசுனதை பார்த்தோம். அதற்கு பிறகு ஆரோனின் காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆரோன் யாரை கல்யாணம் பண்ணா, என்ன ஏதுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆரோனின் மனைவி பத்தி சொல்றப்போ ஒரு வித்தியாசமான அறிமுகம் இருந்தது. எலிசபால் யாருன்னு கேட்டீங்கன்னா, அம்மினதாபின் குமாரத்தையும் நாகசோனின் சகோதரியுமான
அப்படின்னு எலிசபால்னு ஒரு வசனத்தை நீங்க பாக்குறீங்க. மற்ற எந்த வம்ச வரலாறுகளும் இங்க இல்லாத ஒரு காரியம் என்ன, எதனால அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இத பின்பாக நம்ம பார்க்கும்போது இவர்கள் இவர்கள் 2 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வருகிறாங்க. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை எழுதுந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும். ஆனா பின்பாக மத்தேயு எழுதுறப்பவும் நீங்க மத்தேயு 1:4 பாக்குறீங்க, லூக்கா 3:33 பாக்குறீங்க. இந்த நகசோன் பெயரும் வருது, அமினதாபுடைய பெயரும் வருது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்ப நம்ம பின்ன பார்த்தோம்னா முக்கியமான இஸ்ரேல் வரலாறுல முக்கியமான மக்கள் எல்லாத்தையும் இந்த அட்டவணையில குறிப்பிட்டதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவனை பார்க்கணும் நம்ம, ஆஹ், பினகாஸ். பினகாஸ்ன்னு பார்க்கிறப்போ இந்த பினகாஸ் வந்து பூத்தியேலின் குமாரத்தின் மகன் பினகாஸ், அதாவது ஆரோனுடைய பேருன்னு சொல்லுவோம், எலியேசருடைய மகன் பினகாஸ்ன்னு. இந்த பினகாஸ் உடைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய மனைவி பேர் சொல்ல பூத்தியேலின், அப்போ என்னன்னா ஒரு ஆப்பிரிக்கன் ஆர்ஜினை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்றப்போ அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ அந்த அவருடைய பேர் எதுவும் போடல. ஆனா என்னன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, அந்த பூத்தியர்குமார் நீங்க அந்த எகிப்திய அவனுடைய வேர்களை நம்ம போய் பார்த்தோம்னா அந்த பெயருக்கான வேர்களை பார்த்தோம்னா ஒரு நூபியன் அப்படின்னு தெரியுது. இது எதுக்குன்னு கேட்டா ஒரு புது கோத்திர புது காரியங்கள், அதாவது ஹாஃப் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த பினகாஸ் பேரை ஏன் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. எப்படி 2 சாமுவேல் 7:13 தாவீதுக்கு ஒரு நிரந்தரமான தாவீதின் சந்ததிக்கு நிரந்தரமான சிம்மாசனம் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றும் நிலைக்க பண்ணுவான். அதே மாதிரி பினகாசுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கும் என்னாகமம் 25:13 அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த பினகேச பற்றிய அநேக காரியங்களை நம்ம வந்து யோசுவால பார்க்கிறோம், இன்னும் அநேக காரியங்கள்ல பார்க்கிறோம். ஆக இந்த அட்டவணை வந்து ஒரு வித்தியாசமான வம்ச அட்டவணை. நீங்க அந்த யூடியூப் டைட்டில் கூட பாத்தீங்கன்னா அட்டவணை எதிர்க்கின்றதான் ரொம்ப அழகா ஒரு டைட்டில் சாம் கொடுத்திருப்பாப்ல. அப்போ இந்த அட்டவணையை வந்து நம்ம தனியா ஒரு டைம் தியானிச்சா கூட நிறைய காரியங்கள், நிறைய ஆச்சரியங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தியானத்துல கடவுள் உங்களுக்கு உணர்த்தக்கூடும். சரி, அதுக்கப்புறம் பார்க்கிறோம். அதுக்கு பதில் கிடைச்சது விருத்த சேதனம் இல்லாத இதுதான் இந்த ஸ்கிரீன், அந்த அட்டவணையை நீங்க பாக்குறீங்க. இதை ஒருவேளை நீங்க உங்களுடைய உங்களுக்கு நேரம் அமையிறப்போ இது நீங்க இந்த வந்த ஒவ்வொரு பெயர்கள் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதற்கு மோசேயுடைய புலம்பலுக்கு ஆண்டவர் பதில் சொல்றப்போ ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றாரு. யாத்திராகமம் 7:1-2 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் இருக்கு. அதுல என்னன்னா, அப்படி நீ புலம்பறியே உன்னை நான் என்னவா மாத்துறேன்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி நான் பார் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். நீ எதுக்கு பயந்துக்கிற, யாரை பார்த்து பயந்துக்கிற, அவனுக்கு தேவனாக அவனுக்கு ஏலோகியமாக உன்னை மாத்த போறேன், உன்னுடைய தீர்க்கதரிசியா ஆரோன் இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கான ஒரு விசேஷித்த அதிகாரத்தையும் உரிமையும் ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வசனம், அது போன தடவை அதை பத்தி நிறைய நேரம் பார்த்தோம். பாத்தீங்கன்னா மிகுதியான அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். 7:3 நீங்க பாத்தீங்கன்னா மிகுதியானன்ற ஒரு வார்த்தை. அந்த மிகுதியாங்கிறது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு இருக்கும், மல்டிப்ளைன்னு இருக்கு, மல்டிபிள் மை சயின்ஸ் இருக்கும். சயின்ஸுங்கப்போ அந்த அடையாளங்கள் அப்படின்னா இதுவரை பார்த்தறியாத பலரும் கேட்டறியாத அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் எகிப்தை நான் உலுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சோ இது ஒண்ணு நம்ம முக்கியமா பார்த்தோம். பாத்தீங்கன்னா இந்த படம் கூட ரொம்ப அழகா ட்ரேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோசேயும் ஆரோனும் அதாவது இந்த வெளியில பார்வோனை சந்திக்கிறாங்க.
சந்திச்சப்போ பார்வோன் கூட்டு இருக்கிற அந்த இது அடையாளங்கள் ஆரம்பிக்க போகுதுன்னு பார்க்கணும். அதுல கூட அந்த அடையாளத்தை பார்த்தப்ப கூட அவன் மனதை ஆண்டவர் கடினப்படுத்தினார். கடினப்படுத்துறதுக்கான 3 மூல எபிரேய வார்த்தைகளை பார்த்தோம். இதுல வந்து குவாஷா அப்படின்ட்டு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இந்த அற்புதத்துல என்னன்னு கேட்டா, ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ முதல் தடவை உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம், யாத்திராகமம் 4வது அதிகாரத்துல மோசே தன்னுடைய கோலை போட்டப்போ அது நகாஷாக மாறிற்று. அந்த நகாஷ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு அதோ அந்த நீங்க படத்துல ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, அந்த பார்வோன் தலையில் இருக்கிற சர்ப்பம், அது பேர் தான் நகாஷ். நல்லா பாத்துங்க. இந்த ஹீப்ரு ஸ்பெல்லிங் கூட போட்டிருக்காங்க. நோன் ஷத் ஷாரிக் அப்படின்ட்டு நகாஷன். இது வந்து அவன் தலையில் இருக்கக்கூடிய ஒரு சர்ப்பம். ஆனா இங்க இங்க நடக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, மோசே வந்து ஆரோனுடைய கோலை போட சொல்றாரு. அந்த கோலை போட்ட உடனே அது சர்ப்பமாகும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தமிழ் பதிப்புல அந்த இதுவும் சர்ப்பம் தான், இந்த இடத்துலயும் சர்ப்பம் இருந்தாலும் மூல மொழியில டேனின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த டேன்ன்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியம். நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட அந்த படத்தை பார்த்தீங்க. நமக்கு தமிழ்ல அதை படுத்தணும்னா வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வலு சர்ப்பத்துடைய ஒரு படத்தை கூட ஸ்கிரீன்ல நம்ம மக்கள் போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு சாதாரண சர்ப்பத்தை விட மேலான ஒரு சர்ப்பம். அதுக்கு வந்து இன்னும் இருக்கிற பின்னணித்தை பொறுத்து அதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள், முதலைன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியம். நீங்க ஏசாயாவிலும் எசேக்கியாவிலும் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தை பத்தி சொல்றப்போ அந்த முதலைன்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை பார்க்கணும். ஆக இதுவுமே ஒரு எகிப்துக்கான ஒரு அடையாளம். ஆனா என்னன்னா, கூட வந்த அந்த 2 கூட இருக்கிற அந்த மற்ற மந்திரவாதிகளும் தங்கள் கோலை போடுறாங்க. ஆனா இந்த டேனின், இந்த வலு சர்ப்பம் அந்த கோல்களை எல்லாம் முழுங்கினது. நீங்க 7:12 பாத்தீங்கன்னா, ஆரோனுடைய கோலோ அவர்கள் கோல்களை விழுங்கினது. அது வந்து அப்படியே முழுங்கிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கடினப்பட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தை பார்த்தீங்க, குவாஷான்ட்டு இந்த வார்த்தை, இந்த கடினத்துக்கு இருந்த வார்த்தை. அவன் கடினப்பட்டதுனால் அவர்களுக்கு செவி கொடாமல் போனான் மாத்திரம் இல்ல, அந்த இடத்தை விட்டு விலகி போகிறான். விலகி போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த 13வது வசனத்திற்கும் 14வது வசனம் நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு அப்படின்னு நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. குவாஷா அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த 3 கடினத்திற்கும் 3 விதமான தமிழ் அர்த்தங்களை நம்ம பார்த்தது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு பிறகு நமக்கு நடக்க போறதுல தான் யாத்திரையாகமம் 11ல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம யாத்திராகமம் 10 நடந்ததை மிக சுருக்கமா பார்த்தோம். இப்ப யாத்திராகமம் 11ல நம்ம பார்க்க போறோம். இந்த யாத்திராகமம் 11ல வந்து நமக்கு சொல்ல போனா, நாம் இந்த இந்த ஒரு சின்ன ஏஐ வீடியோவை பாருங்க. தாகம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்போதுதான் நான் இந்த நைல் நதியின் நீரை அடிக்கடி குடிக்க முடியும். இந்த ஜீவ நதி நீரை குடிப்பதற்காக நான் சாகவே கூடாது. வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் பேணி யெகோவாவின் வார்த்தைப்படி இந்த நைல் நதியை அடிக்கிறேன். எபிரேயர்களின் தேவன் இந்த ஜீவ நதியை அடித்து விட்டார். எபிரேயர்களின் தேவன் ஏன் இந்த ஜீவ நைல் நதியை முதலாவது வாதையாக அடிக்க வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த நைல் நதி மேல் ஏதேனும் நம்பிக்கை இருந்ததா? நைல் நதி எகிப்து வாழ் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றியதா? நதி உன்னோடு இணைந்த எகிப்தியர்களின் வாழ்க்கை நீரில் முடிய போகும். இந்த முதல் வாதை குறித்து தெளிவாக அறிந்து இணையுங்கள். இந்த வார கொஞ்ச நேரம் ஆமா, இந்த வாரத்துல வந்து நம்ம இந்த முதல் வாதையை பத்தி மாத்திரம்தான் நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சண்டே ஸ்கூல்ல ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல இதை பத்தி பேசிடுவாங்க. ஒரு நிமிஷம் மேக்சிமம். ஒரு நெயில் நதி இருந்தது, மோசே கோல் எடுத்து அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நீங்க பாருங்க. காலமே நீ பார்வோன் இடத்திற்கு போ, நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டு வனாந்தரத்தில் ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர்.
17வது வசனத்தை பாருங்க. இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது ரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இந்த வசனங்களை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். இது ஒருவேளை ஆச்சரியமா இருக்கும். நமக்கு 10 வாதைகளை இனி வரப்போற வாரங்கள்ல பார்க்க போறோம். இந்த 10 வாதைகள் பெயர்கள் ஒருவேளை நம்ம எல்லாரும் நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா நிறைய பேர் அவங்க தலைகீழா சொல்லக்கூடும். இந்த 10 வாதையுடைய ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆச்சரியமான என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்கிரீன்ல காமிச்ச மாதிரி கர்த்தர் மோசேயுடனே பேசி, இந்த 10 வாதைக்கும் துவக்கம் மோசே வழியாக நமக்கு வர்றதுன்னு பார்க்குறோம். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு தடவை இது கேட்டாரு. இந்த ஆண்டவர் சர்வ வல்லவரா இருக்கிறப்போ ஏன் இப்படி டிசைனா வாதம் செய்யணும்? அந்த 10வது வாதைய முதலே பண்ணியிருந்தா அவன் மனம் திருந்திருப்பான் இல்லையா? அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் கேட்டார். ஒருவேளை அது ஒரு சுலபமான கேள்வி, ரொம்ப லாஜிக்கலான கேள்வியும் கூட. ஆனா அதற்கு ஏன் அப்படி செய்ய வேண்டும்ன்றதுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது, ஆழமான ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யாத்திரையாகம தொடரோட துவக்கத்துல நம்ம சொன்னதை நீங்க நினைச்சு பார்க்கிறது ரொம்ப நல்லது. யாத்திராகமம் விளக்க, அதாவது யாத்திராகமம் ஏன் வேதாகமத்தில் இருக்கு என்பதற்கு நம்ம பல காரணங்களை சொல்லியிருந்தோம். அதுல ஒண்ணு, ஒரு சிறிய எபிரேய மக்களின் தேவனாக இருந்தவர்தான் சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று முழு உலகமும் அறியத்தக்கதாக இந்த வாதைகள், இந்த 10 வாதைகளும் நிகழ்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு வாதைக்கு பின்பாகவும் ஒரு பெரிய தியாலஜி இருக்கு, ஒரு பெரிய அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களை நம்ம பார்க்க போறோம். ஆக இந்த 10 வாதைகளை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி சூழலை ஆயத்தப்படுத்தினார்னு பார்த்து ஒரு அறிமுகத்தோட போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது நமக்கு ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் எப்படி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நிலைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம அதுல இருந்து பார்த்துட்டு பிறகு நைல் நதி கிட்ட நம்ம போக போறோம். அதாவது ஒரு 70 மக்கள், 70 யாக்கோபுடைய புத்தர்களா நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. 70 பேர் எகிப்துக்கு யோசேப்புடைய ஆதரவுல போறாங்க. பார்வோன் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள கோசியன் பட்டணத்துல குடியமர்த்துறான். அப்போ அவங்க அந்த இடத்துல பலுகி பெறுகிறாங்க. இப்போ பல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க. 70 பேர் போனாங்க, யாக்கோபை சார்ந்தவர்களும் அவங்க போன வழியை கூட நீங்க பாக்குறீங்க. நமக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, யோசேப்பு 80 வருடம் ஆட்சி செய்தான். இந்த விஷயமெல்லாம் ஒருவேளை நமக்கு தெரியாத விஷயம். பல ஹிஸ்டாரிக்கல் நிரூபணங்கள் இருக்கு. மிக நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தவன் யோசேப்பு. அந்த யோசேப்புட காலத்துலதான் எகிப்து நமக்கு யோசேப்பு ஆட்சியை பார்க்கிறப்போ முதல் 7 வருஷம் பஞ்ச காலம், முதல் 7 சுபிட்சம், அதுக்கப்புறம் பஞ்ச காலத்தோட நம்ம யோசேப்புடைய காரியங்களை நம்ம பெரும்பாலும் மறந்துடுறோம். இல்ல அதுக்கப்புறம் நம்ம படிக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை. ஆனா அவன் 80 வருஷம் ஆட்சி நடக்கிறப்போ எகிப்து மிக உன்னதமான நிலைக்கு போயிற்று. ஏற்கனவே உலகம் முழுக்க அவங்க அந்த தானியங்கள், சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் தானியங்களை கொடுத்தது நிமித்தம் இவனுடைய நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலம் எகிப்துடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்தது. ரொம்ப முக்கியமான கட்டடங்கள் கட்டப்பட்டன. அதோடைய செழிப்பு இதாயிருச்சு. அதை பத்தி யோசேப்புடைய அந்த நிர்வாக திறமை பத்தி பாத்தீங்கன்னா, சொல்ல போனா அவன் 110 வருஷம் வரை தன்னுடைய 110, அதாவது 80 வருஷம்னா நீங்க பாத்துங்க. அவனுடைய முதிர் வயதுல கூட வேற ஒரு பார்வன் அங்க கூடியிருத்தவங்க இந்த வயசானவர் நமக்கு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறப்போ அவர் அப்போது உருவாக்குனதுதான் சில கால்வாய் திட்டங்கள். அதாவது எகிப்துக்குள்ள எப்போதும் நீர் வளம் இருக்கும்படியாக அவர் உருவாக்கின கால்வாய் திட்டத்தை பார்த்து மக்கள் அசந்து போனாங்க அப்படிங்கிறது நமக்கு சரித்திர பதிவுகள் சொல்லுது.
அப்போ இந்த யோசேப்புடைய ஆட்சி காலத்தின் சுபிட்சம் ஒரு பக்கம் இருக்க, கோசேன் பட்டணத்துல இருந்த அந்த 70 இஸ்ரேலர்களும் அந்த இஸ்ரேல் கோத்திரத்தார் வந்து பலுகி பெருகினாங்க மிக பெரிய அளவுல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து மேய்ச்சல் நிலம், ஒரு டெல்டா பகுதி, நதியோட டெல்டா பகுதியா இருந்ததுனால அவர்கள் மிகவும் பெருகினாங்க. அப்போ யோசேப்பு இருந்த காலத்துல இன்னொரு காரியங்கள் நடந்துச்சு. அதாவது யோசேப்பு காலத்துல எகிப்திய பார்வோன்களுக்கு ஷெப்பர்ட் கிங்ஸ்னு ஒரு பேர் உண்டு. ஷெப்பர்ட் கிங்ஸ்னா என்னன்னு கேட்டா, அந்த பார்வோன்கள் எகிப்தியர் இல்லாத இன்னொருவரா இருப்பாங்க. ஷெப்பர்ட் கிங்ஸ் அவங்கள வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹைஸ்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. HY ஐஸ்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஷெப்பர்ட் கிங்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அந்த யோசேப்பு முடிந்த பிறகு முதல் தடவையா ஒரு பெரிய காரியம் நடக்குது. அங்கிருந்த எகிப்திய தளபதிகள் ஒருத்தரே பார்வோனாக இருக்கிற ராஜாவை இது பண்ணிட்டு அவர் வராரு. அப்படி வந்த முதல் எகிப்திய பார்வோன் பேர் ஆமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆமோஸ்ங்கிறது சில பேர் காமோஸ்ன்னு கூட சொல்றதா இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க. இவன் எகிப்தை அறியாத புதிய ராஜன் அப்படின்னு நம்ம சொன்னாருங்க பாத்தீங்களா, அவன் வந்து இங்க படத்துல பார்க்கக்கூடிய ஆமோஸ். சில பகுதியில வந்து காமோஸ்ன்ட்டு இருக்கும், முதலாம் காமோஸ் அப்படின்ட்டு. இந்த காமோஸ் உடைய காலத்திற்கு பின்புதான் இந்த இந்த ஆமோஸ், அந்த ஆமோஸுடைய காலத்திற்கு பின்புதான் நம்ம யாத்திராகமத்தின் காரியங்கள் ஆரம்பிக்கணுங்கிறது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பல நேரங்கள்ல அந்த பகுதி எல்லாத்தையும் கிளம்சியா ஒரே இதுல எடுத்துக்கிறோம். ஆனா அந்த யோசிப்பை அறியாத ராஜன் வருவான்ங்கிறதுக்கு முன்னாடி எகிப்துடைய சுபிட்சம், இஸ்ரேல் மக்களுடைய பெருக்கம், அவர்களுடைய செழிப்பு, அவர்களுடைய வளமை எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நம்ம இந்த நீங்க முன்ன ஸ்கிரீன்ல பாத்தீங்க இல்லைங்க, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துக்குள்ள நுழையிறது ரொம்ப நல்லது. இந்த ஆமோஸுடைய ஆட்சி காலத்துல பிறகுதான் என்ன வருது, ஒரு பிரச்சனை வருது. இந்த இஸ்ரேல் ஜனங்களின் பெருக்கத்தை பார்த்து பார்வோன்கள் பயப்படுகிற காரியங்கள் நம்ம முதலே பார்த்தோம். அவங்க தந்திர உபயோகம் செய்து இவங்க நமக்கு எதிராக திரும்பிட்டா என்ன பண்றதுன்னு பல சதி ஆலோசனைகள் செய்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இந்த ஆண் பிள்ளைகளை வந்து நைல் நதியில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரோபயம் சொன்னது. அது வந்து என்னன்னா, இந்த எபிரேய மக்கள்ல ஒருத்தன் தான் வந்து உன் பதவிக்கு எதிராக வருவான்னு சொல்லி ஒரு ஆருடன் சொன்னதுனால அந்த ராஜா அப்படி பண்ணாங்கிற கதைகள் எல்லாம் நிறைய கதைகள் உண்டு. அப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு காரியத்தை நம்ம இப்ப கவனிக்கணும். அந்த வாதைகளுக்கான காரணத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அறிமுக உரையா இருந்தாலும் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க வந்து இந்த ஆமோஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது 18வது ராஜ வம்சம், 18th டைனாசிட்டின்னு இருக்கலாம். நீங்க வந்து அந்த ஃபேமிலி ட்ரீயை கூட அவங்க போட்டது நீங்க பார்க்கலாம். அப்போ யோசேப்பு மறைந்த பிறகு இந்த 18வது ராஜ வம்சத்தின் கீழ் இருக்கக்கூடிய சில ராஜாக்கள், சில ஆட்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. 430 எகிப்தில இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த 400க்கும் மேற்பட்ட வருஷங்கள்ல ஒரு காரியம் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எகிப்தியர்கள் பல தெய்வ வணக்கத்தை வணங்குகிறவர்கள். அவங்க வந்து எல்லாத்துக்கும் கடவுளை வணங்கிட்டு இருந்த மக்கள். அவர்களுடைய பாதிப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாவேயை பற்றி நன்றாக தெரிந்திருந்தாலும், நீங்க படத்துல வந்து அவர்களுடைய பல கடவுள்களை பற்றி பாக்குறீங்க. நும், அமோன், சிரிஸ், ரா, கேப், ஷொபாக், அனுபிஸ், இன்னும் கடவுள்கள் எல்லாம் உண்டு. இது வந்து சும்மா ஒரு லிஸ்ட் தான். இந்த கடவுளர்களின் பாதிப்பு அவர்களுக்கு இருந்தது. இது ஒருவேளை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் யாவையை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். யாவையோட வழிநடத்தல ஒரு பெருந்திரளான மக்கள் இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் இந்த கடவுளர்கள் பேரில ஒரு ஈர்ப்பு இருந்தது. இதற்கு இன்னொரு காரணத்தை கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த கடவுளரின் உருவங்கள் அவர்கள் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருந்ததுனால இருக்கலாம். இல்ல சுற்றி இருக்கிற அந்த எகிப்தியர்கள் வணங்கி கொண்டிருந்ததுனால அந்த பாதிப்பு இருக்கலாம். இவர்கள் அதை வணங்காம இருந்தாலும் அவர்களுக்கு சற்றே ஒரு ஈர்ப்பு இருந்தது. இதை நம்ம எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும்னு கேட்டா, யோசுவா யோசுவாவுடைய புத்தகத்துல கடைசி வசனத்துல நீங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யோசுவா 24வது அதிகாரம் 20, 23 வசனங்கள். நீங்க அதை பாருங்களேன். இந்த ஸ்கிரீன்ல ஒருவேளை உங்களுக்கு பெருசா தெரியுமா என்னன்னு தெரியல. அதுல வந்து என்னன்னு கேட்டா,
அந்த இங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். நீங்க பாருங்க, இன்னும் இது வரும். அதுக்கு வந்து அவர்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி மழுப்புறாங்க. நான் அத அப்படி இப்படி இல்லைன்னு சொல்றப்போ ஒரு கடுமையான வார்னிங் கொடுக்கிறாரு. அப்படியானால் இப்பொழுதும், எப்போ வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போயிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஆக்குமெண்ட் பண்ணிட்டாங்க, அப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயங்களை இஸ்ரவேல் தேவனுக்கு நேராக திருப்புங்கள்னு சொல்றோம். அப்ப என்ன, இஸ்ரேல் ஜனங்களில ஒரு சில பேர் இந்த கடவுளர்களின் பெயரில ஈர்ப்போடு இருந்தார்கள். ஒருவேளை வந்து கொஞ்சம் வணங்குறதோ, இன்னைக்கும் நம்ம வந்து நம்ம பல பனை விசுவாசிகள் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரை தொழுறதோட சைட்ல வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா சில விண்ணப்பங்களுக்கு சிலரை நம்ம யாசிக்கிறதும் சொல்றதும் நமக்கு வந்து ரொம்ப பழக்கமான ஒரு காரியம்தான், நம்ம பார்த்த ஒரு காரியம்தான். அதனாலதான் யோசுவா தெளிவா சொல்றாரு, உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு. அது என்ன தெய்வம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த பல காரணங்களுக்காய் அவர்கள் தொழுது கொண்டிருந்த பலவிதமான தெய்வங்களை பற்றின ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும். இதற்கு வந்து ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். அநேக வருஷங்களுக்கு முன்பாக இந்த எகிப்து அகழ்வாராய்ச்சி ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து பல காரியங்களை கொடுத்துட்டு இருக்கும். இந்த மக்கள், நம்ம இஸ்ரேல் மக்கள் வந்து அங்க எங்க எப்படி வசிச்சாங்கன்னு கேட்டா, மண் வீடுகள்ல வசிச்சாலும் அவர்களுடைய நிலைக்கால்கள், அதாவது கதவு கீழ் அந்த டோர் போஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கதவுகள் வந்து, அந்த கதவு, அதாவது இந்த நிலவுகள், நம்ம நிலவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலவு வந்து கற்களால் செய்யப்பட்டிருக்கும். இது வந்து எபிரேயர்களும் சரி, எகிப்தியர்களும் சரி அதை செஞ்சிருந்தாங்க. ஏன்னு கேட்டா, இந்த எகிப்தியர்களுக்கு மறு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால அவங்க என்னன்னா, தங்கள் பெயரை எங்கேயாவது செதுக்கி வைக்க வேண்டும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலவுல வந்து அவர்களுடைய பெயரை செதுக்கி வச்சிருப்பாங்க. மண்ணெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஆனா மறு வாழ்க்கைக்கு போறப்போ நீங்க அந்த பெயரை படிப்பாங்கன்னு. இது வந்து ராஜாக்கள் வந்து பிரமிடுகளை வைக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனா நம்ம மக்கள் வசிச்ச இடத்துல இருக்கிற அகழ்வாராய்ச்சியில அவர்கள் தங்கியிருந்த வீடுகள்ல இந்த படங்கள்லாம் வேண்டாம். ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிலவுகள்ல அவங்க பேர் இருந்தது. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்க்க நம்ம பாடணும்னு கேட்டா, 10வது வாதையில இந்த சங்கார தூதன் வந்தப்போ ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பாரு. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அந்த கதவு நிலைக்கால்களில் தெளிப்பாயாக இருக்கும். தெளிப்பா இல்ல, மூலமொழி வந்து ஸ்மியார்டுன்னு இருக்கு. ஸ்மியார்டுன்னா பூசு. பூசுன்னா மரைன். அதற்கான ஒரு சிம்பாலிக்கா போட்டிருக்காங்க. அந்த படத்தை கூட இப்ப நீங்க பாத்தீங்க. எதற்கு பூசு சொல்றாங்கன்னு கேட்டா, நீ வந்து அவங்க நம்பிக்கைப்படி உன் பெயரை இந்த நிலவில் எழுதி வச்சிருக்க. இல்ல இல்ல, அதனால உனக்கு கடவுள் கிருபை கிடையாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நீ முழுக்க கவரப்பட்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் நீ அடைய முடியுங்கிறதுக்கான ஒரு அடையாளமா அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அந்த பூசின காரியத்தையும் நம்ம சற்று முன் பார்த்த யோசுவாவுக்கும் நீங்க யோசுவா சொன்ன வார்த்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ பலருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், இப்ப பார்த்த நம்ம தகவல்களும் இன்னும் நம்ம பார்த்த தகவல்களும் ஒருவேளை நீங்க எங்கிருந்து நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த யோசுவாவோட வார்னிங் பாருங்க. யோசுவா ஜனங்கள் முன்னாடி போடுங்க. ஜனங்களை நோக்கி அவன் அப்பவும் வார்னிங் பண்றான், நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், எரிச்சுள்ள தேவன், உங்களையும் ஒரு மீறுதலையும் மன்னிப்பான்னு சொல்லி. இது வந்து முன்னாடி யோசுவா 20 நம்ம படிச்சோம். அதுக்கு முன்னாடி யோசுவா சொன்ன வார்னிங்கை வந்து திரும்ப நம்ம ஒரு டைம் நினைச்சு பார்க்கிறது நல்லது. ஆனா அவர்களுக்கு அந்த எகிப்தை விட்டு போகும் முன்பு அந்த பல தெய்வ வணக்க ஈர்ப்பு இருந்தது. அப்போ நம்ம இந்த தகவல்களோட இனி நம்ம முதலாவது வாதைக்குள்ள நம்ம போறோம். இந்த வாதைகள் நம்ம நினைக்கிறோம் எகிப்திய ஜனங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு. அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மறைமுகமாக உணர்த்தின ஒரு காரியங்கள். எகிப்திய ஜனங்களுக்கும் அவங்க முழு மனசா வணங்கிட்டு இருந்தாங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள அதை பத்தின ஒரு அலைப்பாயிறது இருந்தது. ஆனா அவர்களுக்கும் ஒரு பாடம் என்ன, யாவேயே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன அவங்களுக்கும் உணர்த்துகிற ஒரு காரியம் தான் இந்த வாதைகள். சரி, இனி நம்ம முதல் வாதைகளுக்கு போறப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இந்த நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எகிப்தின் ஜீவ நதியாகிய
நைல் நதியிலே முதல் வாதை தொடங்குகிறது. ஆச்சுங்களா? இந்த நைல் நதியை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நமக்கு பெரும்பாலும் ஒரு காரியத்தை குறித்து நம்மகிட்ட பேசுறப்போ நமக்கு தெரிந்த அனுபவங்களை வச்சுதான் அந்த காரியத்தை பத்தின பிம்பம் நம்ம மனசுக்குள்ள வரும். ஒருவேளை நைல் நதி மிக பெரிய நதி. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. நாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனப்போ அந்த நைல் நதியில படகு பயணம் போனோம். அதோடைய அகலம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். ரொம்ப அழகான நதி. நடுவுல இந்த பேப்ரஸ், அந்த கோரை நாணல்கள் வளர்ந்துருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நதியை பற்றி வேறு சில சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒருத்தனுடைய வல்லமை எப்படி தீர்மானிக்கப்படும் கேட்டா, அவன் எந்த எதிரியை மேற்கொள்ளுறாங்கிறத பொறுத்து தான் அந்த மேற்கொண்டவனின் பராக்கிரமும் வல்லமையும் புரியும்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த நதி ஒருவேளை நம்ம சண்டே ஸ்கூல் உபயத்திலேயோ மற்றபடி நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு குறைவான இதுலேயோ ஒரு காவாய் மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப 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 தப்பான ஒரு காரியம். இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மகத்துவமான நதி. அந்த நதியிலே ரத்தம் வந்ததுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம். இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க, அது ஆரிஜின் பாக்குறீங்க. இந்த நதி கொஞ்சம் குறைய ஒரு 2.8 கிலோமீட்டர் நீளம். நீளம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த அகலம் நீங்க பார்த்துக்கிறீங்க. அகலம் 2 கிலோமீட்டர்னா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 1 மைல் அகலம்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும். இது ஆப்பிரிக்காவிலிருந்து உற்பத்தி ஆகுது. ஆப்பிரிக்காவிலிருந்து உற்பத்தியாகி எகிப்துக்குள்ள நுழைஞ்சு ஆல்மோஸ்ட் முழு எகிப்தையும் செழிப்பாக்குவது இந்த நைல் நதி தான். இந்த நைல் நதி இல்லைன்னா முழு எகிப்தும் வறண்ட பாலைவனத்தை போல இருக்கும். நல்லா கவனிங்க, வறண்ட பாலைவனத்தை போல இருக்கும். ஏன்னா எகிப்துல மழை கிடையாது. மழை பெய்வது என்பது அபூர்வமான நிகழ்வு. அப்போ எல்லாத்துக்கும் அவங்க எதை சார்ந்திருக்க முடியும்? இந்த நைல் நதியை மாத்திரம்தான் சார்ந்திருக்க முடியும். இந்த நைல் நதி அவர்களுடைய சுபிட்சத்திற்கு நீங்க பாக்குறீங்க. அந்த எகிப்து தேசத்துடைய எல்லா பகுதிகளிலும் ஊடுருவுற நைல் நதியின் படங்கள் அந்த மேப் நீங்க பாக்குறீங்க. அந்த ப்ளூ கலர் கோடு எப்படி கீழே இருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வர்ற நைல் நதி ஒரு 2 கிலோ, ஒரு 2.5 கிலோமீட்டர் அகலமா எகிப்தின் பெரிய தேசம் எங்கும் போய் அந்த முழு தேசத்தையும் சுபிட்சமும் செழிப்புமாக மாற்றின நதிங்கிறது ஒரு நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்க காரியம். இந்த பிரம்மாண்டங்களை பார்க்கறப்பதான் நமக்கு இந்த முதல் வாதையுடைய அற்புதமும், ஏன் ஆண்டவர் முதல் வாதைய நதியிலிருந்து தொடங்கினார்னு இந்த ஏஐ வீடியோல பார்த்ததுக்கான காரணமும் நமக்கு புரியும். இன்னொரு காரியமும் இந்த நதியை பத்தி நம்ம பார்ப்போம். ஆதாம் கிளார்க் அப்படி ஒரு பைபிள் கமெண்ட்ரிங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பைபிள் கமெண்ட்ரி. அதுல இந்த பகுதியை சொல்றப்போ பல அறிஞர்களின் வார்த்தைகளை சொல்றாரு. அதாவது இந்த நைல் நதி மிக மிக சுவையான ஒரு நதி. ஏன்னா இந்த நைல் நதியோட துவக்கம், ஒருவேளை உங்களுக்கு விக்டோரியா ஃபால்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய நம்ம கனடாவில் இருக்கிற நயகராவிடமும் ரொம்ப அது போல புகழ்பெற்ற ஒரு ஃபால்ஸ் அது. அங்கிருந்து இதோடைய துவக்கம் இருக்குன்னு சொல்றோம். அதனால என்னமோ இந்த நைல் நதியுடைய சுவை மிக மிக அதிகமாக இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு தாகம் எடுக்கணும்னு நான் விரும்புறேன், ஏன்னா அப்பதான் இந்த நைல் நதியை நான் அதிகமா குடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது தேவ தண்ணீர், தேவ தீர்த்தம் அப்படின்றபடியா புகழ்றாரு. இந்த இதை நான் எவ்வளவு வேணாலும் நான் குடிச்சிட்டு இருப்பேன், எவ்வளவு வேணாலும் நம்ம அதை குடிப்பேன் அப்படின்னு சொல்லி நைல் நதியை பத்தி அவர் புகழ்ந்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த நைல் நதியுடைய காரியங்கள் எகிப்துடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஒரு காரியம், எகிப்துடைய சுபிட்சத்தை தீர்மானிக்கிற ஒரு காரியம். எகிப்தினுடைய நைல் நதிக்குள்ள பெரிய போக்குவரத்து உண்டு. டிராபிக் நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய போட்டு படகுகள். ஏன்னா 2 மைல் அகலமான நதின்னு இங்க கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஊர்ல நிறைய ஏரிகள் கூட 2 மைல் அகலம் கிடையாது. 2.8 1.7 மைல்ஸ், 2.8 கிலோமீட்டர்னா எவ்வளவு அகலங்கிறத ஒருவேளை உங்க மனக்கண்ணில் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா தான் அந்த நதியுடைய பிரம்மாண்டம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த நதியில என்னன்னு கேட்டீங்கன்னா, வருஷந்தோறும்
தண்ணீர் வரும் போகும், வரும் போகும். என்னன்னா மழைனால கிடையாது, அது உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து சமயங்கள்ல நன்னீர் வெள்ளமாக வரும். வெள்ளமா வந்து எகிப்துடைய பல பகுதிகளில் போகும். அந்த ஊடுருவன்னு சொல்லுவாங்க. அது அந்த அந்த ஊடுருவி குட்டியா ஏரிகள்லாம் தங்குற இடத்துல அதை பொறுத்து விவசாயம் நடக்கும். இந்த யோசேப்புடைய காலத்துல அவர் செஞ்ச ஒரு காரியத்தை, கடைசியில செஞ்ச ஒரு காரியத்தை பத்தி கூட சொன்னோம். அந்த நதி எப்படி பயன்படுத்தி, கால்வாய் வழியா பயன்படுத்தி அது செழிப்புக்கு பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அப்போ மழை இல்லாதபடிக்கு இது என்ன சொல்லலான்னு கேட்டா, ஒரு வற்றாத ஜீவ நதி. இந்த வற்றாத ஜீவ நதியா இருக்கிறதுனால இந்த எகிப்தினுடைய எகிப்தியர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு இந்த நதிக்கு உண்டு. ஏன்னு கேட்டா சுபிட்சம், செழிப்பு எல்லாம் இந்த நைல் நதி மாத்திரம் இல்லைன்னா எகிப்து ஒரு பெரிய பாலைவனமாய் மாறிவிடக்கூடும். மாறிவிடக்கூடும் இல்லை, அது நைல் நதி தான் அதை உயிரோட்டமா வச்சிட்டு இருக்கு. அப்போ தங்களை வாழ்விக்க வந்த இந்த நைல் நதி மேல அவர்களுக்கு இருந்த ஒரு நன்றி உணர்வு, இல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான காரியம் நாளடைவில் என்னவா மாறுச்சுன்னு கேட்டா, அந்த நதியை ஆராதிக்கிறதாய் மாறிச்சு. அவர்களுடைய வாழ்க்கையின் கலாச்சாரத்தை மாறிச்சு. நம்ம ஏற்கனவே பார்வோன் பத்தி சொல்றப்போ நான் தன்னை தேவன் என்று சொல்லி கொண்டவன் பார்க்கிறோம். அவன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, நம்ம இந்த பகுதியில நிறைய டைம் நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு இந்த நைல் நதி காரணமாக இந்த நைல் நதியின் ஒரு குமாரன் என்றே பார்வோன் தன்னை அழைத்து கொண்டான். அதாவது ஒரு தேவகுமாரன். ஏன்னு கேட்டால் நைல் நதி அவங்களுக்கு ஒரு கடவுளை போல, அந்த கடவுளின் ஒரு குமாரன். அப்போ இதற்கு இன்னொரு காரியமும் உண்டு. நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, அங்கிருந்து கீழிருந்து வருகிற நதி சில சமயம் வெள்ளங்கள் ஜாஸ்தி வரும், சில சமயம் கம்மியா இருக்கும்னு. ஆனா ஒரு அளவாக இயல்பாக அந்த நைல் நதியில் தொடர்ந்து வருஷந்தோறும் நீங்க அதற்கான சிற்பங்கள் எல்லாமே நீங்க பாக்குறீங்க. வரப்போ எப்போதுமே வெள்ளம் அதிகமாக இல்லாமலும் குறைவாக இல்லாமலும் இருந்தா அந்த பார்வோனுடைய ஆட்சியை இந்த நைல் நதியாகிய கடவுள் அங்கீகரித்திருக்கிறாள் என்று அர்த்தமாமா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை தண்ணி குறைஞ்சாலோ இல்ல தண்ணி மிக அதிகமாகி சில சேதங்களை ஏற்படுத்துற மாதிரி உள்ளுக்குள்ள ஊடுருவினாலோ பார்வோன் மேல இந்த நைல் நதிக்கு கோபம்னு மக்கள் நம்புனாங்க. அப்போ இது நேரடியா பார்வோன்களை பாதிக்கிறதுனால இந்த பார்வோன்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, பார்வோன்கள் மாத்திரம் இல்ல, அவனை சார்ந்தவர்கள் எல்லாரும் தினசரி நைல் நதியை வந்து வணங்குவார்கள், வழிபடுவார்கள். இப்ப மோசே போய் அந்த கோலை நீட்டிருப்ப கூட காலையில அந்த தன்னுடைய வழிபாடு சாங்கியங்களுக்காக பார்வோன் வந்து தண்ணீர் இருந்தப்பதான் மோசே போய் பார்க்கிறாரு. அது உபரி தகவல் உங்களுக்கு. அப்போ இந்த வழிபடுகிற இந்த நைல் நதிக்கு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பிரம்மாண்டம்னு நினைச்சோம் இல்லையா. நைல் நதி கடவுள் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நம்ம பயன்படுத்தணும். ஆனா அத கடவுள் அப்படின்னு சொல்றதை விட கடவுளர்களாக அவங்க பண்ணாங்க. இந்த நைல் நதிக்கு இவ்வளவு பெரிய நைல் நதி, அதாவது ஒருவேளை நமக்கு இங்கிருந்து நம்ம பெரிய பெரிய நதிகள் பார்த்ததுல அகண்ட காவேரியை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம், பெரிய நதிகளை பார்த்திருக்கோம். இது எல்லாத்த விட பெரிய இந்த நதிக்கு ஒரு கடவுள் மாத்திரம் தான் இல்ல, அதனுடைய ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை காரணமாக காட்டி, ஒவ்வொரு தெய்வத்தையும் காரணமாக காட்டி அதை வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த தெய்வங்களோட லிஸ்ட் கூட நம்ம பார்க்க போறோம். அதற்கு பிறகுதான் நம்மளுடைய இதுக்கு வேற நம்ம வசனத்துக்கு வரப்போறோம். முதல் கடவுள் பேரு ஹாப்பி அப்படின்னு பேரு. இந்த கடவுளுடைய உருவத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த கடவுள் எதுக்கு காரணம்னு கேட்டா விவசாயத்திற்கான காரணம். அந்த கடவுளோட கையில இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. இவர் செழிப்பையும் ஒரு ஒரு நரிஷ்மெண்ட், அதாவது ஃபெர்டிலிட்டி அண்ட் நரிஷ்மெண்ட்டை அந்த நைல் நதி மூலமா கொண்டு வருகிறாரு. இவர் நைல் நதியுடைய என்ன சொல்றது, அந்த கடவுள் குரூப்ல இவர் ஒரு முக்கியமான ஆளு. இவருடைய பேர் HAPI, ஹாப்பின்னு சொல்லுவாங்க. இனி அடுத்த ஒரு கடவுளை கூட நம்ம பார்க்கலாம். மொத்தம் ஒரு 6 கடவுள் சொல்றாங்க. இந்த கடவுள் பேரு இவங்களும் நைல் நதி தான். நீங்க பாத்தீங்கன்னா சொபாக் அப்படின்னு இருக்கும். இதை எப்படி அடையாளப்படுத்துறோன்னு கேட்டா, நைல் நதி முதலைகளுக்கு புகழ் பெற்றது. நைல் நதியின் முதலைகள் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இந்த கடவுளுக்கு அவங்க நைல் நதியோடைய முதலையோடைய முகத்தை கொடுத்திருக்காங்க.
இந்த கடவுள் என்ன பண்ணுவாராமா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த நதி உள்ளுக்குள்ளே பரவும் போது அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் தேவையான அளவு வரும். அப்படி வந்தாதான் நைல் நதியின் பார்வையில பார்வோன் நல்லாட்சி செய்கிறான்னு அர்த்தம்னு ஒரு கருத்தை சொன்ன இல்லையா, அதை நிறைவேற்றுகிறது இந்த சோபக் கடவுள்னு அவங்க நம்பினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் தி ரிவர் ஃப்ளோ அண்ட் ப்ரொடெக்ட் த ஃபேரோ அப்படின்னு வருது. அப்போ இந்த கடவுளுக்கு முதலை நம்ம அந்த டேனின் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த டேனின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் முதலைன்னு பேர். அப்போ அந்த முதலையை பெரும்பாலும் கொல்ல மாட்டாங்க, அவங்க எகிப்திய முக்கியமா இருக்கிறதுனால. அப்போ அந்த முதலையுடைய முகத்தை கொண்டிருக்கிற சொபேக் கடவுள் இந்த காரியத்தை பண்றாங்க. இனி நீங்க அடுத்த கடவுளை கூட நீங்க பாருங்க. சொபேக் அப்புறம் இன்னொரு கடவுள் ஒன்று உண்டு, குன்னூம் அப்படின்னு. இந்த குன்னூமுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டுடைய தலை இருக்கும். இது என்னன்னு கேட்டா, அந்த நைல் நதியின் போக்கை தீர்மானிக்கிற ஒரு கடவுள், நைல் நதியின் கடவுள். நீங்க பாத்தீங்கன்னா காட் ஹூ கண்ட்ரோல் த கேட்ஸ் ஆஃப் நைல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் கூகுள்ல கொடுத்திருக்கிறாங்க. இது அதோடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ற ஒரு காரியம். இன்னொரு கடவுள் கூட ஒண்ணு உண்டு. நீங்க அந்த கடவுள் படத்தை கூட இப்ப நீங்க பார்க்க போறீங்க, சாடட் அப்படின்ட்டு. இதற்கும் ஒரு ஆடுன்னு ஒரு கொம்புள்ள ஒரு இதோடு இருக்கு. இது என்னன்னா, நைல் நதி அழுக்குப்படாமல் அதை பாதுகாக்குது. உள்ளுக்குள்ள அழுக்கு மண்டாம அந்த நதியுடைய சுவையை பத்தி பேசணும், அந்த நதியுடைய சிறப்பை பத்தி பேசணும் இல்லையா, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த நீங்க படத்துல பாக்குற இந்த கடவுள் காரணம்னு அவங்க நம்புனாங்க. நான் நிறைய குரூப்னு சொன்னாலேயே அவ்வளோ பெரிய நிதிக்கு ஒரு கடவுள் இருந்தா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நிறைய கடவுளர்களை எகிப்தியர்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. இன்னொரு கடவுள் கூட உண்டு. நீங்க அந்த கடவுள் படத்தை காமிக்கிறாங்க பாருங்க, சடட் ஆனுகட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனுகட் என்னன்னு கேட்டா, நதியின் வேகத்தையும் நதியின் போக்கையும் தீர்மானிக்கிற நைல் நதி கடவுள். இதுதான் அந்த போக்கையும் அந்த நதியுடைய வேகத்தை தீர்மானிக்கிற கடவுள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கடவுள் ஒண்ணு உண்டு. அந்த கடவுளுக்கு உசாரிஸ் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதுல 3 ஆண் கடவுள்கள் 2 பெண் கடவுள்கள்னு அவங்க தீர்மானிச்சு அவங்களுடைய நம்பிக்கைகள், அவங்க நம்பிக்கைகளை பத்தி மாத்திரம் தான் நான் சொல்றேன். அப்போ அந்த நதி இவ்வளோ பெரிய நதியா இருக்கனால அதோடைய ஒவ்வொரு தன்மைகளுக்கும் ஏற்ப ஒரு கடவுளை அவர்கள் வணங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு அந்த கடவுளை வணங்குவதற்கேற்ப வித்தியாசமான ரூபங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளும் ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவர்களுக்கு ஒரு தலைமை கடவுளுடைய பிம்பத்தை நீங்க பாக்குறீங்க. ஒசிரிஸ் அப்படின்னு அது சொல்லுவாங்க, இந்த கடவுள் பேர். அப்போ இந்த நைல் நதிக்கான இத்தனை கடவுள்கள் இருக்கிறாங்கிறத ஒருவேளை நம்ம சரித்திரத்துல படிச்சிருப்போம். ஆனா நம்ம வேதாகமத்தை தெரிஞ்சிருக்கிற, வேதாகமத்திற்குள் வந்திருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். இப்போ ஒரு காரியத்தை பாருங்க, இப்பேற்பட்ட 6 கடவுளர்களும் பாதுகாக்கிற, அவர்கள் பாதுகாப்பதாய் நம்பின இந்த நைல் நதியை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. இப்ப ஒரு பெரிய குரூப் ஆஃப் கடவுள்களை பார்த்தோம், ஒரு 6 பேரை பார்த்தோம். இவங்க தான் நைல் நதியுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம். சுபிட்சத்துக்கு காரணம், பொருளாதாரத்துக்கு காரணம், செழிப்புக்கு காரணம், அந்த எகிப்து வல்லரசா மாறதுக்கு காரணம் நம்பிட்டு இருந்த அந்த நைல் நதியை, இன்னும் சொல்ல போனா எகிப்தின் ஜீவ சக்தியை, எகிப்தின் ஆதாரத்தை மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பாக அவனுடைய கோலை வைத்து அடிக்கிறது நிமித்தம் அந்த முழு நதியும் என்னவா மாறிச்சுங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னவா மாறிச்சு? முழுவதும் ரத்தமாக மாறிச்சு. இது ஒரு உண்மையாலுமே நம்ம சாதாரணமா சண்டே ஸ்கூல்லயும் எதுலயும் பாக்குறப்போ நதி ரத்தமா மாறுச்சு அப்படின்னு பாக்குறப்போ, இல்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஒருவேளை அந்த படத்தை பாக்குறப்போ அந்த குட்டி குளமாட்டு இருக்கிறது ரத்தமா மாறும், அந்த இதுல அரண்மனையில அந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் ரத்தமா மாறுங்கிறத பார்த்து நமக்கு பிரமிச்சிருக்கோம், ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஆனா நிஜத்துல, யதார்த்தத்துல இதை நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க பிரமிப்பு, உங்க கற்பனை கூட பண்ண முடியாத பிரமிப்பு ஏற்படும். ஏன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அழகா ஓடிட்டு இருந்த நீளமான நதி நைல் நதி ரத்தமாய் மாறுகிற காரியம் பார்க்கிறவங்களை பேதளிக்க வச்சிருக்கணும்.
அப்ப கர்த்தருடைய முதல் அடி என்னன்னு கேட்டா, நீங்க யார் யாரை நீங்க இந்த நதியுடைய பாதுகாவலர்களோ நீங்க நினைச்சிருந்தீங்களோ, அவங்களுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறேன் நானு. என்னுடைய தாசனுடைய கோல்பட்ட மாத்திரத்துல அந்த அத்தனை காரியங்களும் அடிபட்டு போகுது. முழுவதும் ரத்தமா மாறுது. இப்போ அதுக்கு வழிபாடுகள் செஞ்சு வணங்கிட்டு இருந்த பார்வோனுக்கு அந்த காட்சி வந்து எவ்வளவு பயங்கரமா ஏற்படுத்தி இருக்க கூடுங்கிறது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இது ஒரு பெரிய பிரமிப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கும். இத்தனைக்கும் இது வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு வாதைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தையும் பிரம்மாண்டத்தையும் எகிப்தின் பிரம்மாண்டமான நைல் நதியில் காட்டின ஒரு வாதை. நீங்க நீங்க இந்த காட்சியை வந்து மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்தாலே உங்களால அடங்க முடியாது. ஏன்னா அழகா அகலமா 2 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஓடிட்டு இருந்த முழு நதியும் ஒரு இடத்துல மோசேயுடைய அந்த கோலால் அடிக்கப்பட்ட மாத்திரத்துல ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறிற்று. அந்த தண்ணி எங்கெங்க போயிட்டு இருந்ததோ அந்த இடம் எல்லாமே ரத்தமாக மாறுச்சு. அப்போ அதோடைய பயங்கரம் எவ்வளோன்னு சொல்லி நம்மளால ஒருவேளை யூகிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதோடைய பிரம்மாண்டத்தை யோசிக்க யோசிக்க நீங்க பாருங்க அதோடைய விளைவு என்ன. நதியின் மீன்கள் போடுங்க, நதியின் மீன்கள் செத்து மிதக்க ஆரம்பிச்சன. நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமல் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் ரத்தமாய் இருந்தது. இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, அந்த மக்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்த வார்த்தைகள். ஏன்னா ஒரு இடத்துல இத்தினூண்டு இடத்துல ரத்தமா மாறிச்சுன்ட்டு அர்த்தம் கிடையாது. இது வந்து என்ன, நதி நெடுக மாறி நதி, அந்த வார்த்தையுடைய கடுமையை பாருங்க, நாறி போயிற்று. இந்த நதி எப்படிப்பட்ட நதி? கொஞ்சம் முன்னாடி நம்ம ஆதாம் கிளர்க்ல 2 3 பேர் சொன்னதை பார்த்தோம். இந்த நதி தேவாமிர்தம், தேவ நதி. இதை குடிக்கிறதுக்காகவே எனக்கு தாகம் எடுக்கணும். இதை நான் எவ்வளவு வேணா குடிப்பேன். இந்த தண்ணீரை போல அமிழ்தம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி உலகம் முழுக்க அந்த அநேக அறிஞர்கள் சொன்ன அந்த நதி, அதே நதி தேவனுடைய கோபத்தின் நிமித்தம் மோசேயின் கோல் பட்டது நிமித்தம் என்ன ஆயிற்று? குடிக்க கூடாமல் போயிற்று. நதி நாறி போயிற்று. எகிப்து தேசமெங்கும் ரத்தமாக இருந்தது. அன்பானவர்களே, இது ரொம்ப 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 பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வாதை. நம்ம இந்த 10 வாதைகள்ல முதல் வாதைன்னா நதி ரத்தமாயிற்றுன்னு சொல்லி ஒரு 3 4 வரியில நம்ம அடுத்த வாதைக்கு போயிடுறோம். ஆனா முதல் வாதையுடைய காரணங்களும் காரியங்களும் அதனுடைய பரிமாணங்களும் நம்ம பார்க்கிறப்போ நம்ம பிரமிச்சு பயந்து தேவனுடைய வல்லமையை பார்த்து ஆச்சரியப்படுறது தவிர வேற வாய்ப்பே நமக்கு கிடையாது. வேற சாய்ஸே நமக்கு கிடையாது. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாம் அவர் கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பின் ஆளுமை கொண்டு இருக்குங்கிறத இந்த முதலாம் வாதை முதலாவது அந்த எகிப்திய பார்வோனுக்கு உணர்த்தி இருக்கணும். அவனை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் உணர்த்தி இருக்கணும். இதுல ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் நதி மாத்திரம் அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. அந்த 7:19 பாத்தீங்கன்னா, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திகளிலும் கற்பாத்திரங்களிலும் ரத்தம் உண்டாயிருக்கும். எங்கெங்க தண்ணீர் வந்ததோ, நைல் நதியின் தண்ணீர் போச்சோ, அந்த இடமெல்லாம் ரத்தமா மாறிச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அற்புதம்னு பாருங்க. இது வாதை வந்து ஒரு சாதாரண ஒரு வாதை. அதை டக்குன்னு இதோ அந்த ரெட்டின்க்கு ஒரு பாத்திரத்துல ஊத்தி அந்த பாத்திரம் எல்லாம் ரெட்டா மாறுறது மாதிரியான ஒரு காரியமா பல சமயம் நம்ம நினைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அப்படி இல்லை. இந்த இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இந்த நதி தேங்கி இருக்கிற தண்ணீர் அல்ல, ஓடிக்கொண்டிருக்கிற நதி. அப்ப அந்த ஓடிக்கொண்டிருக்கிற நதி முழுக்க ரத்தமாய் மாற தேவனுடைய வல்லமையினால் மாத்திரம்தான் சாத்தியம் அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வந்ததுதான் முதல் வாதை. குறிப்பா அவங்க நதியின் சுபிட்சத்திற்கும் நதியின் விதவிதமான போக்குக்கும் யாரெல்லாம் காரணம் நினைச்சிட்டு இருந்தாங்களோ, அந்த காரணமான மக்கள், காரணமான அந்த தேவர்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய வல்லமை மகத்துவமாய் வெளிப்பட்ட வாதை முதலாம் வாதை. சரி, இந்த முதலாம் வாதைக்கான பல காரணங்களை நம்ம ஒருவேளை நம்ம இப்படி பார்க்கலாம்.
இதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்ல முடியுமா? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 காரணங்களை, ஒரு 5, 6 காரணங்களை சொல்ல முடியும். எகிப்திய லிட்ரேச்சர், எகிப்துல நம்ம ஏற்கனவே சொன்னோம், இலக்கியம் மற்ற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுன்ட்டு. அப்படிப்பட்ட அந்த இலக்கியங்கள்ல அஹ், ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல அநேக வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த புத்தகத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அந்த குறிப்பு என்னன்னு கேட்டா, எகிப்து தேசத்திற்கு வருகிற அழிவுகள். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த புத்தகம் யாத்திரையாகமத்திற்கு முன்பாக எழுதப்பட்டதாய் சொல்லப்படுகிற புத்தகம். அந்த புத்தகத்துல எகிப்திற்கு வருகிற அழிவுகள்ல ஒரு அழிவு என்னன்னு கேட்டா, நைல் நதி ரத்தமாக மாறும். அது ஒரு தேவனுடைய கோபாக்கினின் விளைவாக இருக்கும்னு எழுதியிருக்கிறது ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு ஆச்சரியம். அது மாத்திரம் அல்ல, அஹ், அது இன்னொரு வார்த்தை சொல்லுது, தண்ணீர் ரத்தமாக மாறினதால் மக்கள் குடிக்க முடியாமல் அவதிப்பட்டார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அநேக சுமேரியன் லிட்ரேச்சர், இப்போ பல பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பல புத்தகங்கள் உண்டு. அதுல ஒரு புத்தகத்துல ஒரு குறிப்பு இருக்கு, எகிப்தின் மேல் வருகிற ஒரு தேவ தீர்ப்பு, தெய்வீக தீர்ப்பு, ஒரு தண்டனையாக ஒரு நாள் நைல் நதியின் தண்ணீர் ரத்தமாக மாறும்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா இது ஒரு கதை போல எகிப்தியர்கள் கேட்டுட்டு இருந்ததாகவும், ஆனா அதை அதை குறிச்சு அவங்களுக்கு எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்ததை கூட நமக்கு குறிப்புகள் உண்டு. இன்னொரு பெரிய காரியம் என்னன்னு கேட்டா, இந்த நைல் நதியின் நம்ம பார்த்தா இல்லையா, ஒரு பெரிய ஒரு 5, 6 தேவர்கள், அவர்கள்லாம் எங்கே போனாங்க என்ற கேள்விய மக்களுக்கு இந்த முதலாம் பாதை எழுப்பிற்று. அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆளுமை என்ன, சக்தி என்னன்னு சொல்லி நம்ம அந்த படங்களை பார்த்தப்பெல்லாம் பார்த்தோம். அந்த வல்லமைக்கும் அந்த சக்திகளுக்கும் என்ன ஆயிற்று என்ற கேள்வியை இந்த மோசேயின் கோல் நம்மை பார்த்து கேட்குது. நம்மை பார்த்து மாத்திரம் இல்ல, எகிப்திய ஜனங்களை பார்த்து கேட்குது. ஒருவேளை இந்த நைல் நதியை பார்த்து அந்த கடவுள் பேரில் ஒருவேளை லேசாக ஈர்ப்பும் கவனமும் கொண்ட பல எபிரேய ஜனங்களுக்கு கூட இந்த கேள்வி, ஐயோ இது என்னப்பா, அது இப்படி இருந்தது இப்படி மாறிடுச்சு என்ற ஒரு பிரமிப்பை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்க கூடும். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, நைல் நதியை அவர்கள் வணங்கி வந்தார்கள், தொடர்ந்து வணங்கி வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அதுக்கு பூஜை போடுவாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் பார்வோன் ஏன்னு கேட்டா, பார்வோனுடைய ஆட்சியின் தன்மையை தீர்மானிக்கிறது நைல் நதியின் போக்கு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த பார்வோன் வழிபடுகிற காரியங்கள் எல்லாமே, அந்த சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாமே இப்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. எப்படி எப்படி காரணங்கள் போது பாருங்க. அப்புறம் இன்னும் சில காரணங்களும் நமக்கு உண்டு. என்னன்னு கேட்டா, மோசே பிறக்கிற சமயத்துல நம்ம யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல பார்த்தோம், பார்வோன் எபிரேயத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் நதியில தூக்கி போடுங்கன்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கிறது, அந்த மருத்துவச்சிகளுக்கு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நிறைய குழந்தைகள் அந்த நைல் நதியில் போடப்பட்டதின் ஒரு அது இன்னும் சொல்ல போனா, அந்த காவு வாங்கினதின் விளைவு இன்னைக்கு இப்படியான ஒரு அடையாளம் கடவுளிடமிருந்து வந்திருக்கு. அதற்கான ஒரு தண்டனையா இந்த நேரத்துல வந்திருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஆஹ் இந்த நதியில் இருக்க மீன்கள் எப்படி செத்து போனதோ, அல்லது தண்ணீரினால் எப்படி இந்த மீன்கள் எல்லாம் செத்து போனதோ, அதே போல பின்னாட்களிலே அந்த செங்கடலிலே மூழ்கி எகிப்திய சேனைகள் சாக போவதின் முன் அடையாளம். இந்த மீனெல்லாம் செத்து எப்படி ஒதுங்குச்சோ, அதே வண்ணமாக கடலில் மூழ்கி, அதாவது பிரிந்த செங்கடலில் மூழ்கி எகிப்திய சேனைகள் கரையில் ஒதுங்குகிற காரியத்தை முன்னறிவிக்கிறதாவும் இந்த வாதை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ இதுக்கு நடுவுல இன்னொரு காரியம் கூட இருக்கும். அவங்க அந்த இப்படி ரத்தமானதை பார்த்து பிரமித்து வாயடைச்சு வார்த்தையே இல்லாம போன பார்வோனுக்கு முன்பாக அவனை சமாதானப்படுத்துற மாதிரி இந்த எகிப்திய மந்திரவாதிகளும் ஒரு காரியம் பண்ணாங்க. நீங்க அந்த காரியத்துக்கூட நீங்க இப்ப ஒருவேளை உங்க மனசுக்குள்ள அந்த இது வந்திருக்கும். எகிப்தின் மந்திரவாதிகளும் 22வது வசனம் 7:22, தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள், ஆனால் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. ஏன் அவர்களுடைய அந்த
அவர்களும் அற்புதம் தானே பண்ணாங்க. தண்ணீர் எடுத்து ரத்தமா மாத்துனாங்க. அந்த ரத்தமா மாத்தின தண்ணீரை ஒருவேளை மறுபடி தண்ணீரா அவங்க மாத்த முடிஞ்சிருக்கும்னா பார்வோனுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே ரத்தமான தண்ணீர் ஏராளமா இருக்கு. இவங்க பக்கத்துல இருந்த கரையில் இருந்த தண்ணீரை தோண்டி அவர்கள் அதை குடிக்க பயன்படுத்திட்டாங்கன்னு ஒரு வசனம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கிறோம். அந்த தண்ணீரையும் எடுத்து இவங்க ரத்தமா மாறி, அது ரத்தமோ இல்ல அந்த சிவப்பா மாறியோ, அது இர்ரிவர்சிபிளா திரும்ப பழைய நிலைக்கு போக முடியாம போகிறப்போ அது ஒரு அற்புதமே சொல்ல முடியாது. அற்புதம் எப்ப எப்ப நடக்கும்னு கேட்டா, எப்போ பார்வோனுக்கு நம்பிக்கை வந்திருக்கும்னு கேட்டா, அவங்க ரத்தமா மாறிப்பா இவங்க பண்ணது இதே மாதிரிதான் சொல்லி திரும்ப அதை தண்ணீரா மாற்றினா ஒருவேளை நம்பிக்கை வந்திருக்க கூடும். ஆனால் அப்படி ஆகவில்லை. நீங்க பாருங்க, பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அப்படின்னாங்க. அப்போ வாயடைச்சு போன பார்வோடு அப்ப அந்த ரெண்டு பண்ணவங்க பேர் கூட நமக்கு 2 தீமோத்தேயுல பேர் இருக்குது. எண்ணெயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நிற்க போகுதுன்னு அவங்கள பத்தி பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அப்போ பார்வோன் அது அவனுக்கு எந்த வார்த்தைகளும் இல்லை. இப்படிப்பட்ட கண்ணுக்கு எதிர பார்த்த அந்த நீள நெடுக பரவி விரிந்து ஓடிக்கொண்டிருந்த நதியெல்லாம் அழகான நீல நிறமா ஓடிக்கொண்டிருந்த நைல் நதி ரத்தமயமா அந்த பகல்ல அந்த காலை வேளையில மாறினதுடைய பயங்கரம் அவனுக்கு வார்த்தைகளே இல்லாம போகிறப்போ அவன் வாயடிச்சு போனவனா அவன் போயிடுறான். உங்களுக்கு இந்த வசனம், அந்த கடைசி வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 7:21 நதியின் மீன்கள் செத்து நாரி போயிற்று அந்த கொடூரத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள். எகிப்து தேசம் எங்கும் ரத்தமாய் இருந்தது. கர்த்தர் நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லோரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு அந்த முதல் வாதையுடைய பயங்கரமும் தீவிரத்தன்மையும் உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ சரி, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கு, இதற்கு ஆதாரம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆதாரம் இருக்கிறது. நீங்க அந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க. பார்க்க போனா த அட்மானிஷன்ஸ் ஆஃப் ஈப்புவார் அப்படிங்கிற ஒரு பேப்ரஸ், அதாவது ஒரு பதிவு, தோல் சுருள்கள், அந்த பேப்ரஸ் பதிவுகள்ல இந்த முதல் வாதையை பற்றின காரியம் இருக்கு. அந்த அந்த காரியத்துக்கு அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ், அவங்க படத்தை கூட அவங்க டீம் எடுத்து வச்சிருக்காங்க, உங்களுக்கு சீக்கிரம் காமிப்பாங்க. அந்த நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற அந்த மியூசியத்துல அதற்கான பதிவுகள் உண்டு. அந்த பதிவுகள்ல என்ன சொல்லுது, இந்த ரத்தமா இருந்து ஏதோ ஒரு கொஞ்ச இடம் மாத்திரம் இல்ல, முழுக்க முழுக்க நீண்ட நெடிய இடம் அப்படிங்கறது அது அந்த பதிவுகள் சொல்லுது. நீங்க படத்துல பாக்குறது தான் அந்த மியூசியம். அந்த நெதர்லாண்ட்ஸ்ல இருக்க அந்த மியூசியம். இந்த மியூசியத்துல முதல் வாதை நடந்தது பற்றின அந்த நாட்களின் பதிவுகள், அந்த பேப்பரஸ் இது இருக்குது இல்லையா, அதுல சில தகவல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த நதி ரத்தமா மாறிட்டு, the river is blood, the man shrink from tasting human being and after human beings and thirst afterwards, plague is throughout the land, blood in everywhere, இப்படின்னா பல அபூர்வ தகவல்கள் அந்த மொழியில குறிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் நம்ம ஏற்கனவே நீங்க பார்த்த வண்ணமாக இந்த மியூசியத்துல பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த முதல் வாதையுடைய எல்லா காரியங்களும் இப்படியாக எந்தவித சந்தேகமும் இல்லாம நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நம்ம இத்தனை நேரம் பார்த்தோம். அன்பானவர்களே, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். சரி, இந்த முதலாம் வாதை நமக்கு எகிப்தியருக்கு ஒரு பாடத்தை கொடுத்துச்சு. என்ன? ஐயோ, நம்ம நினைச்சிட்டு இருந்தபடியெல்லாம் இல்ல, இவர்களை மீறின ஒருவர் இருக்கிறாருன்னு எகிப்தியர்கள் பாடத்தை புரிந்திருக்க கூடும். குறிப்பா அந்த தெய்வங்களின் மேல் ஈர்ப்புகள் கொண்ட எபிரேய ஜனங்களும் புரிஞ்சு வச்சிருக்க கூடும். ஒருவேளை அவங்களும் ஒரு பயந்து இருக்க கூடும். ஐயோ, கடவுள் இவ்வளவு பெரியவரா இருக்கிறாரேன்னு புரிஞ்சிருக்க கூடும். இதை தாண்டி நாம் எந்த வகையில இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறோம்? நீங்க இந்த எகிப்து நைல் நதி பத்தி சொல்றப்போ நம்ம சொன்னோம்,
நைல் நதி தந்த நன்மைகளுக்காக அதை நன்றியோடு நினைக்க ஆரம்பித்த ஒரு கூட்டம் மெல்ல மெல்ல எப்படி மாறினாங்கன்னு கேட்டா, தங்களுக்கு உதவின ஆதரவு செய்த தங்கள் வாழ்க்கைக்கு காரணமாயிருந்த நைல் நதியையே தெய்வமாக மாற்றி விட்டார்கள். அந்த நதியவே அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டியை வணங்குகிற பேராபத்து உலகமெங்கும் நிகழ்கிற மாதிரி அவர்களும் நிகழ ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அநேக நன்மைகளை பெறோம். ஒருவேளை நீங்க இப்ப நம்ம வேலை தேடி அலையிறப்போ நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம். அந்த வேலை ஒரு சாதாரண வேலையா இருந்து நாளாக நாளாக பதவி உயர்வு பெற்று இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம போயிருக்கலாம். நம்ம சின்ன அளவில் ஆரம்பிச்ச ஒரு வியாபாரம் இன்னைக்கு பெரிய அளவுல பரந்த அளவுல சொல்லப்போனா இன்டர்நேஷனலா மாறி இருக்கலாம். ஆனா இப்படி மாறும்போது நமக்கு கிடைக்கிற உதவிகளின் நன்மைகள் மிக அபரிதமாய் அதிகரித்து போகும்போது நம்ம எப்படி நன்றியாக நினைக்கிறதை விட அவைகளை நாம் தெய்வமாக நினைக்கிற ஆபத்து உண்டு. நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, செய்யும் தொழிலே தெய்வம்னு. அந்த பழமொழி எப்படி அவனுக்கு தெரியாது. ஆனால் அது இந்த காரியத்தை சொல்லுது. தெய்வத்திற்கு ஈடு இணை யாரும் கிடையாது. ஆண்டவருடைய இடத்துல வேறு யாரையும் நம்ம வைப்பது நமக்கு நல்லது அல்ல. அது அழிவை பார்ப்பதற்கு ஏதுவாகும் சொல்லிதான் நான் சொல்ல முடியும். இன்றைக்கு விக்கிரகங்கள் வெறும் நம்ம பார்க்கக்கூடிய சிலைகள் ஏதோ கிடையாது. தேவனுக்கு நிகராக நீங்கள் எதை வைத்தாலும் அது விக்கிரகம்தான். தேவனுக்கு சமமாக நீங்கள் எதை வைத்தாலும் விக்கிரகம்தான். அப்போ நீங்க அந்த விக்கிரகத்தை நீங்க வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் வித்தியாசம் இல்லை. ஒருவேளை அதற்கு ஓமை இருக்கலாம். இன்னொரு நீங்க அந்த வசனத்தை பார்க்கிறீங்க, தேவனுக்கு கொடுக்கும் இடத்தை நமது தொழிலுக்கோ அல்லது வேறு எதற்கும் கொடுக்க கூடாது. அதுதான் முதலாம் வாதை நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆனா இன்னைக்கும் நம்மள அநேகர் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் இன்னைக்கு வேற ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிசினஸுக்கு கொடுக்குறோம், நம்ம வேலைக்கு கொடுக்குறோம், இல்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அது கொடுக்குறீங்க. ஒருவேளை உங்க பொழுதுபோக்கு கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்க உறவுகளுக்கு கொடுக்குறீங்க, மற்ற இடத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது ஒரு நாளும் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்தது அல்ல. அதுதான் நமக்கு இந்த முதலாம் வாதை கற்றுக் கொடுக்கிற பாடம். அன்பானவர்களே, நம்ம முதலாம் வாதைக்கு ஒருவேளை இவ்வளவு அதிகம் எடுத்தது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த நைல் நதியின் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தையே முதலாவது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தொட்டது நிமித்தம் விளைந்த மாற்றங்கள், அந்த விளைந்த மாற்றங்கள்ல அவங்களுடைய பெரிய நம்பிக்கையில எல்லாம் அடிபட்டு போன ஒரு யதார்த்தத்தை நம்ம பார்த்தோம். அந்த யதார்த்தத்துல இருந்து நம்ம இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். இனி வரப்போற நேரம் அதிகமாயிட்டதுனால நம்ம இனி வரப்போற ஜூம் கொடுகையில மற்ற வாதைகளை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு வாதைக்கும் இப்படியான ஒரு காரணம் உண்டு. எகிப்தியர்கள் கற்றுக்கொள்கிற காரியம், எபிரேய ஜனங்கள் கற்றுக்கொள்கிற காரியம், கூடவே அதனுடைய வெளிச்சத்துல நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களாக நம்ம இந்த நிகழ்ச்சியை நோக்கி நம்ம தொடர போறோம். இப்போ நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்க தைரியமா நீங்க பகிர்ந்துக்கலாம், மனசார பகிர்ந்துக்கலாம், சந்தேகங்களை நீங்க கேட்கலாம், மற்ற காரியங்களை கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அற்புதமான ஆண்டவரே, சுவாமி, உங்களுடைய ஞானம் எங்கள் புத்தி கெட்டாதது சுவாமி. ஆண்டவரே, உங்க செயல்பாடுகள் எங்களால விளங்கிக் கொள்ள முடியாததுப்பா. தகப்பனே, இதோ இந்த மோசேயுடைய இந்த காரியத்திற்கு முன்பு எகிப்தை நீர் ஆயத்தப்படுத்தினீர், சூழலை நீர் ஆயத்தப்படுத்தினீர். கானானில் இருந்த யாக்கோபின் குடும்பத்தாரை எகிப்துக்கு போய் குடியேற வைத்தீர் சுவாமி. அவர்கள் இஸ்ரேல் தேசமாக உருவாக வைத்தீர். உருவான இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்கள் பயணம் நெடுக பாடங்களை வைத்து கொண்டே இருந்தீர் சுவாமி. அந்த பாடங்கள் சொல்லப்போனா இந்த வாதைகளிலிருந்து ஆரம்பமாகுதோ என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆம் தகப்பனே, எங்களுக்கு நீர் எங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நாங்கள் ஏறிட்டு பார்க்கும்போது அவைகளின் மூலமாக எங்களுக்கு பாடங்களை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லப்பா. எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பாடங்களாக மாறுவதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அனுபவமாக்கி கொண்டிருக்கிறோம்ப்பா. இதோ இந்த வேதத்தில் ஆழத்தில் வருகிற இந்த காரியங்கள், இது பவுல் சொன்னதை போல அநேக பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் நாங்கள் உம்மை பற்றி அறிந்து கொள்ள திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட விதமாக இது புராண கதை அல்ல சுவாமி.
இது ஏதோ சரித்திரத்தில் வர்ற சம்பவம் அல்ல. சண்டே ஸ்கூல் புக்ல பார்த்து சிரித்து விட்டு குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்தி விட்டு போகிற அது தவறு என்று சொல்லல சுவாமி. அதை போன்ற ஒரு காரியம் இல்லை. அதன் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பரிமாணங்களையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது சுவாமி. இதோ எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக ஈர்ப்புகள் இருக்க, நவீன வாழ்க்கையின் அநேகம் காரியங்கள், இதோ வணிகமயமாகி போன இந்த உலகத்தின் அநேகம் காரியங்கள் உம்மை விட்டு எங்களை விலக்கி வைத்துக் கொண்டிருக்க சூழ்நிலையில ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மாட்சிமையும் நாங்கள் அறியவும் புரியவும் எங்கள் கண்களை திறக்கணும். இப்படியான வேதத்தின் பாடங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளணும், பயின்று கொள்ளணும் சுவாமி. அதற்கு உங்க கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவுகளையும் தேவரீர் தான் தரணும். எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதியும் ராஜா. இது நீங்கள் மகிமைப்படவும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இருக்கிற முயற்சிகள் மாத்திரமே சுவாமி. நாங்கள் பெருமை பாராட்டிக்கொள்ள எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. நீர் கற்று தந்ததை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்கு அறிய தந்ததை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறது மாத்திரமே சுவாமி. எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த யூடியூப் பார்க்கிற ஒவ்வொரு மனிதனையும் நீர் ஆசீர்வதியும். தகப்பனே, உம்மை நோக்கி அவர்கள் மனங்கள் திரும்பக்கூடும் என்றால் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அதைவிட பெரிய நோக்கம் வெற்றி வேற எதுவும் இல்லை சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்க பாதத்தண்டியில ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லாவற்றையும் அன்பின் தெய்வம் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். பிரைஸ் சொல்லாடுங்க. அனகராஜ் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரியே ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிசயமா இருக்கு, அற்புதமா இருக்குதுங்கிறத உண்மையா உணர்ந்து கொள்ளத்தக்கதான நல்ல ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இதுல பார்த்து சொன்னா, வாதைகள் கடவுள் எதற்காக அந்த வாதைகளை உண்டாக்கினாருங்கிற விஷயத்துல ஒரு பெரிய தெளிவு. நீங்க எந்த காரணத்துக்காக வாதைகளை கொடுத்தாரு, அதனோட பின்னர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மிக சிறப்பா இருந்தது. அதுவும் அந்த வாதைகளோட பிரம்மாண்டம் என்னங்கிறத இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு அருமையாகவும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்ல, கடைசியா நீங்க சொன்னது இந்த வாதைகள் மூலியமா நாம் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம், அது உச்சபட்சமான ஒரு தெளிவை கொடுத்ததுங்கிறத சந்தேகம் இல்லை. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இத நீங்க தேர்ந்தெடுத்து படிச்சு அதைய பத்தி ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு இதா சொல்றதுக்கு கடவுள் கொடுத்த நல்ல ஒரு தாளந்துக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ஈடாக உங்க கூட இந்த விஷயத்தை இவ்வளவு அருமையா பிரசன்ட் பண்றதுக்கான சொல்லி எலிசபெத் மேடம் மற்ற சாம் அவங்களோட இது ரொம்ப அருமையா இருக்கு. எல்லா விதத்துலயும் மிக மிக சிறப்பா இருக்கு. அதை மட்டும் இல்லாம உங்களை இயக்கக்கூடிய வீட்டுக்கு இருக்கிற உங்க துணைவியாரும் இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யறாங்க உங்களுக்குங்கிற விஷயம் சொல்லும்போது, ஆமா, எல்லா விஷயத்துலயும் உங்களை கைட் பண்றது, உங்களை டைரக்ட் பண்றது எல்லாமே அவங்களோட பின்புலம் தான். நீங்க இவ்வளவு சிறப்பா செய்ய முடியுதுங்கிறது இந்த நேரத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். கடவுள் தொடர்ந்து இது இன்னும் அனைவருக்கும் இது போய் சேரணும், பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்துல அதுக்காக ஜெபிப்போம். கண்டிப்பா அதை கடவுள் நிறைவேற்றுவாருங்கிற முழு நம்பிக்கையும் இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க. இந்த முதலாம் வாதைக்கான நிரூபண படத்தை தான் நீங்க பாக்குறீங்க. நான் சொன்னேன் எப்புவர் பேப்பரஸ் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, எ புக் பை வால்ஃபாங் ஹெலக்ன்ட்டு. அந்த படத்தை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அதுல இருக்கிற அந்த எழுத்துக்கள் தான் இந்த முதலாம் சொன்னேன் இல்லைங்களா, சுருக்கமா சொன்னேன் முதலாம் வாதையை பற்றின இந்த பதிவு. அது கொஞ்சம் இதான் வந்துச்சு. ஆனா நீங்க அதை பார்த்து அது ஒரு நிரூபணம் நீங்க எடுத்துக்கலாம். சரி, மத்தவங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். ஆக்சுவலா ஹலோ, கேக்குதா பிரதர்? கேக்குதுங்க பிரதர். ஹாப்பி நியூ பிரதர். ஹாப்பி நியூ பிரதர். தேங்க் யூ so much. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்ல வேண்டிய எல்லாமே அப்படியே பிரதர் சொன்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருமித்த சிந்தையை ஆண்டவர் உருவாக்குறாருன்னு. நன்றி பிரதர், நன்றி. ஆமா, உண்மை. ஏன்னா வாதைகள் கடவுள் ஏதோ கொடுக்குறாரு, அதிசயமா நம்ம செங்கடலை புழக்க சொல்லிட்டாரு, அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு அப்படி சந்தோஷப்பட்டு போயிடுறோம்.
ஏன் அதை கொடுத்தாரு, எதுக்காக கொடுத்தாரு, எப்படி புரிய வச்சாரு. ஒரு கோல்ல வந்து பாம்பா மாத்தி அந்த பாம்பை அதை விழுங்க வச்சது மாதிரி இதுல பார்த்தா, அப்ப இதை நம்பி இருக்க அந்த ஆத்த பாசனத்தை நம்பி இருக்கவங்களுக்கு அது எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கும். அப்ப வந்து கடவுள் வந்து அவரோட வல்லமையை, அவர் மகத்துவத்தை தான் தான் உருவாக்குனது, உலகத்தை படைச்ச இறைவன் நான் தான் இருக்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்ம இப்ப இங்க இந்திய தேசத்துல இருக்க மாதிரி நிறைய காடஸஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் அது எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு எவ்வளவு விளக்கமா தெளிவா எத்தனையோ இதெல்லாம் கம்பேரிசன் எடுத்து நீங்க கொண்டு வந்து இது பண்ணி அதே சொன்ன மாதிரியே அது நதி நாரி போனதை குடிக்க கூடாம அதை எல்லா விதமான உபாதைகளை அடையிறப்ப தான் ஒரு மனுஷன் வந்து யாருங்கிறத புரிஞ்சுக்க வைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளும் அப்படித்த கஷ்டத்தின் மத்தியில பாடுகள் மத்தியில போறப்ப தான் ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நிறைய இது இருக்கு. அது என்ன நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோங்கிறது ரொம்ப ஆழமா சிந்திச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு brother. உண்மையிலே வெரி எக்ஸ்டென்சிவா இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரியே தான் கூட இருக்க உங்க டீம் சூப்பர் டீம். நல்ல உங்களோட உங்க எண்ண ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே படம் போடுறதா இருக்கட்டும், ஷேர் பண்றதா இருக்கட்டும், டாக்குமெண்ட் ஷேரிங் இருக்கட்டும், சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க உதவி இல்லாமல் இருக்காது, எல்லாரோட உதவியும் நல்ல டீம் இருக்கு. நல்ல ஒரு செகண்ட் லைனை உருவாக்குறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட நீக்க அந்த ஊழியங்கள் வந்து காலங்களுக்கு அப்புறமா நிலைக்கணும். அவங்க நிச்சயமா இதை படிச்சு ஆர்வம் பண்ணி அவங்களும் பல பேருக்கு சொல்லுவாங்க. இதன் மூலமா நிறைய தேவனோட நாம மையப்படட்டும். ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு பிரதர். ஆண்டவர் வந்து என்ன ஞானத்தை தந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இதை உண்மையிலே நிறைய பேர் பிரயோஜனப்படுத்திக்கிறமேனு ஒரு ஆதங்கமா இருக்கு. எத்தனையோ பேர்ட்ட வர்றேங்கிறாங்க. நான் இல்ல சரி கத்த நடத்துவாரு. யூடியூப்ல கடவுள் நான் அதெல்லாம் ஷேர் பண்றேன். யூடியூப் எல்லாம் போட்டு இதெல்லாம் ஷேர் பண்றேங்க. கத்தர் அதுக்கு முன்னால ஏன்னா எங்கெங்கயோ போயிட்டு யாரோ வந்து வசனத்தை எடுத்துட்டு அவங்க சொந்தமா வியாக்கியானம் பண்ணி போறதை விட இப்படி ஒரு ஆழமான ஒரு பைபிள் ஸ்டடி பண்றப்ப அதை நம்ம வந்து கடவுள் நம்மளுக்கு போதிப்பாரு. அவங்களுக்கு போதிக்கிறத என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் தெரிஞ்சுக்கணும். அது உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. அப்படி எல்லாருக்கும் இந்த குரூப்ல இருக்க அத்தனை பேருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.